அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காயில முறுமுறுன்னு 2 ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு வெண்டைக்காய் பக்கோடா, இன்னொன்னு வெண்டைக்காய் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சில குழந்தைங்க வெண்டைக்காயெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியா செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த 2 ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வெண்டைக்காய் வச்சு வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வெண்டைக்காய் பக்கோடாவும் வெண்டைக்காய் மசால் வடையும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காய் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வெண்டைக்காய் இல்லை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி குழம்புக்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் சொல்றது 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ கூட குறைய அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஓமம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல வாசமாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்து இது கையாலேயே எல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு அந்த மசால் பொடியெல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க, கட்டிகள்லாம் இல்லாமல். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை திக்கான பஜ்ஜி மாவு பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். இதில் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. பாருங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும். நமக்கு பஜ்ஜி மாவு இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருக்கும், இது திக்காக இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா கலந்துக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வெண்டைக்காவை இந்த மாதிரி குழம்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெண்டைக்காவை நீளமாகவே பாதியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவோட வெண்டைக்காயெல்லாம் நல்லா கலந்து வரணும். பாருங்க தண்ணி பதம் ஈரப்பதம் மாவுல அதிகமா இருக்காது. மாவு வெண்டைக்காயெல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் பொறுத்து கடாயில எண்ணெய் ஊற்றி இதை பொரிச்சு எடுத்துக்க போறோம். கடாயில எண்ணெய் ஊற்றி நல்ல மிதமான தீயிலையே சூடு பண்ணிக்கங்க. கருகிடும். அதிகமான தீயில வச்சா மிதமான தீயிலே சூடு பண்ணி வெண்டைக்காவை ஒன்னொன்னா பிரிச்சு போட்டுக்கங்க. அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம மொத்தமா சேர்த்து போடும்போது வேகாத மாதிரி ஆயிடும். மாவெல்லாம் இடையிடையில அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒன்னொன்னா பிரிச்சு பொறுமையா சேர்த்துக்கங்க. இந்த வெண்டைக்காய் பக்கோடா சாஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்னொன்னா தனித்தனியா பிரிச்சு போட்டுக்கங்க, மொத்தமா சேர்த்துறாதீங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது வர கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3-4 நிமிஷம் நல்லா அப்படியே விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் தாராளமாக ஊற்றி பொரிக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நல்லா மொறுன்னு ஆகியிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த டைமிங்கில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் உப்பு காரம்லாம் சரி பார்த்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி கரம் மசாலா ஆப்ப சோடா இதெல்லாம் சரி பார்த்து சேர்த்திங்கன்னா தான் அந்த உப்பு காரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆப்ப சோடா அந்த முறுமுறுப்பு தன்மையை இன்னும் அதிகமாக சேர்த்து கொடுக்கும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் முறுமுறுப்பு தன்மை அதிகமாக சேர்த்து கொடுக்கும். இதே மாதிரியே நீங்க எல்லா வெண்டைக்காவையும் போட்டு பொரிச்சு எடுத்து ஈவினிங் டீ குடிக்கிற டைமிங்ல சாஸ் தொட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும்.
உங்களுக்கு இந்த சைஸ்ல கட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க நீளமாவே பாதியா கட் பண்ணி கூட இந்த மாதிரி ஸ்டைல்ல நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து வெண்டைக்காய் மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துடுச்சு. தண்ணி எல்லாம் ஃபுல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. வடிகட்டி இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே 6ல இருந்து 7 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இதுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலா இருந்தாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். 1.5 இன்ச் அளவு இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 10 பல் அளவு பூண்டு, அதையும் தோல் நீக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்பு இந்த வடைக்கு ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இதுல சுத்தமா தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊத்தாமலே நம்ம இந்த கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் மசிஞ்சு நல்லா அரைஞ்சு வந்துடுச்சுன்னா ஈஸியா இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல மாத்திக்கங்க. நான் 1 கப் அளவு வெண்டைக்காவை பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பொடிப்பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் பார்த்து கரெக்டா சேர்த்துக்கங்க. 2 கொத்த அளவு கருவேப்பிலையும் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கொத்தமல்லியும் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா கைகளாலேயே இந்த வெண்டைக்காயெல்லாம் ஒன்றும் பதியமா நல்லா மசிச்சு விட்டு கையிலேயே மசிச்சு விட்டுக்கங்க. மசிச்சு விட்டு நல்லா கலந்துக்கணும் இதை. ஏன்னா வெண்டைக்காய் நல்லா முழுசா இருக்கிறத விட கொஞ்சம் கைகளாலேயே முடிஞ்ச அளவு நம்ம மசிச்சு விட்டா கரெக்டா இருக்கும். அதே நேரத்துல ரொம்பவும் மசிச்சு விட்டுறாதீங்க, ஓரளவு ஒன்றும் பாதியமா மசிச்சு விட்டுறலாம். அடுத்து கடாயில எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இது மசால் வடை மாதிரி நம்ம தட்டி சேர்த்து எடுக்க வேண்டியது தான். மசால் வடை செய்யற மாதிரியே தான் நம்ம தட்டி சேர்க்க போறோம். இதை தட்டி உங்களுக்கு எத்தனை வடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க. இந்த வெண்டைக்காய் வடை வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டீ குடிக்கிற டைமிங்ல ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூல் விட்டு வந்ததும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஊற வைக்கும் போது பச்சரிசியெல்லாம் சேர்த்து ஊற வைக்கிறதுனால கொஞ்ச நேரம் வரை நல்லாவே முறுமுறுன்னு இருக்கும். இது 2 சைடுமே நல்லா பொன்னிறம் ஆகணும். அவசரப்பட்ட எடுத்துடாதீங்க, உள்ள மாவு வேகாது. அப்புறம் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நாம எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வரும். எண்ணெயெல்லாம் அடங்கி வரும். பக்கோடாக்குமே சரி இதுக்குமே சரி எண்ணெயெல்லாம் அடங்கி வர ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்துட்டா கரெக்டா முறுமுறுன்னு இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, கருகிடும். இந்த மாதிரியே எல்லா வடையுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். கடாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடைகளை தட்டி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் உங்க வீட்டில் வெண்டைக்காய் பக்கோடா வெண்டைக்காய் வடை இது 2 ரெசிபியுமே நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த கிரிஜா சமையல்ல வேற ஒரு ரெசிபியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.